சேனல்லேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சில ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். கீரை வடை. அந்த கீரை வடை வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, அது என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. கீரை வடை பண்ணுறதுக்கு நான் 150 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். 150 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு. அதுக்கு அரை கட்டு கீரை கழுவி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோன்னு கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம். ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணி இல்லாமல் குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் போடணுன்னாலும் போடலாம். நான் வந்து கிரைண்டரில் போட்டு கெட்டியாக அரைக்கிறதுக்காக கிரைண்டரில் போடுறேன். நல்லா கெட்டியாக இந்த மாதிரி குறவரப்பாக இருக்கணும். ரொம்ப வலுவலும் இல்லாமல் கொஞ்சம் குறவரப்பாக கெட்டியாக ஆட்டியாச்சு. இதை நீ அள்ளிட்டு காமிக்கிறேன். கெட்டி அரைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்குவத்தில் இதில் வந்து கீரையை சேர்த்துக்கிறேன். முதல்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதோட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு நல்லா கனைஞ்சி வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இரும்பு கடாயை வச்சுக்கிறேன். அடிகனமானதாக வைக்கணும். இப்போ இந்த கீரை வடை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் எந்த வேணாலும் ஊற்றிக்கோங்க. மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் கெட்டியாக. கீரை வடைக்கு இந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சாதாரண வடை மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தட்டையாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கிறணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிம் பண்ணிவிட்டு இந்த வடையை அதில் வச்சுக்கிறீங்க. இதுவாக இது ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டுக்கிறணும். திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் மாறும், அப்புறம் தான் எடுக்கணும். செவந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன். இந்த கீரை வடை வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். வெக்கேஷன் டைம்னால வீட்டில் இருப்பாங்க பசங்கள்லாம். அப்போ வந்து நம்ம கடையில் போய் என்ன காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்காது. இதே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா கொஞ்சம் செலவு மிச்சமாகவும் நம்ம ஹைஜீனிக்காக நல்லதாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எந்த கீரை பிடிக்கலையோ, அந்த எந்த கீரை சாப்பிட மாட்டேங்களோ அந்த கீரையை வந்து இந்த பருப்போடு சேர்த்து நம்ம வடை சுட்டு கொடுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். சுவையான முறுமுறுன்ற கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. நீ டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் என் பையன். எப்படி இருக்கு? மொறுமொறுன்னு கிறிஸ்பியா டேஸ்டா அல்டிமேட்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீரை வடையை உளுந்தம்பருப்பு நிறையா போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.